ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. எல்லாருக்கும் ரமதான் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சி எல்லா இஸ்லாமிய வீட்லேயும் ரமதான் மாத நோம்புக்கு செய்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு நோம்பு கஞ்சி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அதோட வெஜிடேரியன் வெர்ஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த நோம்பு கஞ்சியோட ரெசிபி என்னோடய பிளாகர் ஃப்ரெண்டு ஜலீலாக்கா அவங்க பிளாக்லேருந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நோம்பு கஞ்சி செய்ய என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக 1/2 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீ கஞ்சி செய்கிறதுக்காக நொய் அரிசின்னு சொல்லுவாங்க, அது கிடச்சா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இதில் தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை ஊற வச்சுருவோம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இது நல்லா ஊறட்டும், ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3லேருந்து 4 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு எப்போயுமே கஞ்சிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால பூண்டு நம்ம சேர்க்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீரை எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணிவிடுவோம். அதில் 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ் சேர்த்துடலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். பூண்டு சேர்த்துடலாம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட ரா ஸ்மெல் போகணும், அதனால நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கின அப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். இந்த அரிசியோட நான் 4 கப்பு தண்ணி விடுறேன். இப்போதைக்கு 4 கப் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். நிறையா தண்ணி ஊற்றினா ப்ரெஷர் குக் பண்ணும் போது தண்ணி வெளியில் ரிலீஸ் ஆகிடும், அதனால் நிறையா தண்ணி சேர்க்க வேணாம். கொத்தமல்லி தூவிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் நான் கோகோனட் க்ரீம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுனா 1/2 கப்பு திக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனோன்னே இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுடலாம், அப்போ தான் அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சி வரும். கஞ்சி இப்போ தயாராகிடுச்சு. இந்த கஞ்சி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.